பார்த்திபன் கனவு 2ஆம் பாகம் அத்தியாயம் 24 மாரப்பனின் மனக்கலக்கம். இப்போ மாரப்ப பூபதி என்ன பண்ணான்? கடந்த அத்தியாயத்தில் பொன்னனையும் வள்ளியும் பின்தொடர்ந்தே வந்தான் இல்லையா? ஏன் பின்தொடர்ந்து வந்தான்? இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் நம்ம பார்க்கலாம். என்ன அப்படின்னா, சக்கரவர்த்தியோடைய சன்னிதானத்தில் பிரச்சனையாச்சு இல்லையா? மாரப்ப பூபதி மேலே அவன் இருக்கும்போதே பொன்னன் பழி சொன்னான் இல்லையா? இந்த மாதிரி இவன் தான் காரணம், இவன் தான் சதி செயலில் ஈடுபட்டிருந்தான், நாங்கள் இல்லை அப்படிங்கிறத அவன் எதிர்க்கே சொன்னோன்னா மாரப்ப பூபதிக்கு எப்படி ஒரு மாதிரி உடல் நடுங்கி கூசி போய் ஐயோ சக்கரவர்த்தி, அவனுக்கு என்ன தோணிடுச்சுன்னா, போயும் ஒரு படகோட்டியோட மனைவி முன்னாடியும் சக்கரவர்த்தி இப்படி நம்மளை பேசிட்டாரே, இந்த அசிங்கத்தை எப்படியாவது தொடச்சே ஆகணும் அப்படின்னு ஒரு பக்கம் அவனுக்கு எண்ணம். இன்னொரு பக்கம் விக்ரமன் தன்னுடைய புலிக்கொடியை நாட்ட போகிறான் அப்படிங்கிறத முன்கூட்டியே இவருக்கு, அதாவது பல்லவ சக்கரவர்த்தி கிட்ட சொல்கிறதன் மூலமாக தனக்கு ஒரு நல்ல பெயர் கிடைக்கும். அதன் மூலமாக தன்னுடைய சேனாதிபதி பதவியாவது தக்க வச்சுக்கலாம். இல்லைன்னா ஒருவேளை அவருக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டு இந்த மாதிரி சரியான தகவலை நாம் சொல்லியிருக்கோன்ட்டு ஒருவேளை சந்தோஷப்பட்டு சோழ குலத்துக்கு, அதாவது சோழ நாட்டுக்கு தன்னை ராஜாவாக்கலாம் அப்படிங்கிற ஒரு கனவும் மாரப்ப பூபதிக்கு இருந்தது. ஆனால் இதெல்லாம் சரிஞ்சு போகிற மாதிரி பொன்னனும் வள்ளியும் சேர்ந்து மாரப்ப பூபதி செய்த எல்லாத்தையும் சக்கரவர்த்தி முன்னாடியும் சொல்லுவாங்கன்னு கொஞ்சம் கூட மாரப்ப பூபதி யோசிச்சே பார்க்கல. இதெல்லாம் நடந்தோன்னா அவனுக்கு ரொம்ப அசிங்கமாக போயிடுச்சு. ஏன்னா ரொம்ப உண்மையாக இருந்தான். யாருக்கு? நம்மளுடைய பல்லவ சக்கரவர்த்திக்கு, ரவிவர்மருக்கு. அதனால தான் அவருடைய சேனாதிபதி கிட்ட விக்ரமன் தன் புலிக்கொடியை நாட்ட போகிறான், ஒரு கலகம் விளைவிக்க போகிறான் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் இவன் படை திரட்டி வரேன்னு சொன்னதை எல்லாத்தையும் பொய்யாக்கி அந்த கலகத்தில் தானும் கலந்துக்காமல் ஓரமாக ஒதுங்கி நின்னான். இதெல்லாம் பார்த்து இவன் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவ சக்கரவர்த்தி சந்தோஷப்பட்டு பதவியும் பிரமாணமும் செய்து வைப்பார்னு நினச்சா கடைசியாக பழி சொல் நின்றுச்சே, குந்தவி தேவி முன்னாடி வேற இவ்வளோ அசிங்கமாக போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு மாரப்ப பூபதி இது எதுக்காவது இப்படியாவது வஞ்சனை அப்படி மனசுக்குள்ளே ஏதாவது தீர்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் மனசில் சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கு. அவன் குதிரை மேலே போயிட்டே இருக்கான். எங்கே போகிறான் அப்படின்றது அவனுக்கே தெரியல. காவிரி கரையில் கிழக்க நோக்கி அவன் மாட்டுக்கு போயிட்டே இருக்கான். அந்தி சாஞ்சிருச்சு. அப்போ கூட அவனுக்கு சுயநினைவே வரல. குதிரை தன்னுடைய எஜமானருடைய மனநிலையை புரிஞ்ச மாதிரி அதுவும் மெல்ல நடந்து போக ஆரம்பிச்சிருச்சு. காவிரி கரையை ஒட்டியே மெல்ல, கொஞ்சம் கூட அதுவும் விவேகமாக எதுவுமே செய்யலை. எஜமானர் ஏதோ மனநிலையில் குழப்பத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறத உணர்ந்த புறவியா அதாவது குதிரையா அது என்ன பண்ண ஆரம்பிச்சிருச்சு, மெல்ல நடந்து போகுது. எவ்வளோ தூரம் நடந்து போச்சுன்னு யாருக்குமே தெரியாது. திடீர்னு பரிவாரங்களுடைய சத்தமும் தீவர்த்திகளுடைய வெளிச்சமும் தெரியுது. கொஞ்சம் சத்தம்லாம் கேட்கவே அப்போ தான் நினைவு வரான், சுயநினைவே வருது மாரப்ப பூபதிக்கு. ஐயோ இருட்டி போச்சு, எந்த இடத்துல நிற்கிறோம், அந்த பக்கம் பிறை சந்திரனே தெரிகிற அளவுக்கு இருட்டி இருக்குது, ஆனால் தூரக்க தெரிகிற தீவர்த்திகள் யார் அப்படின்னு தெரியலையே. அப்போ ஏதோ ராஜ பரிவாரங்கள் வருது, கொஞ்சம் சத்தம்லாம் கேட்கவே ராஜ பரிவாரங்கள் தான் வருது. அதனால் நம்ம என்ன பண்ணலாம், இறங்கி நின்றுக்கலான்ட்டு அப்படியே குதிரையை விட்டு ஓரமாக இறங்கி நிற்கிறான். இவன் நினச்சது சரியாக இருக்குது. அந்த இடத்துல சக்கரவர்த்தி தான் வராரோ அப்படின்னு யோசிச்சு தான் பயந்துக்கிட்டே இவன் இறங்கி நிற்கிறான். வரும்போது அந்த குதிரைகள்லாம் வருது. அதில் குதிரைகள் பின்னாடி பல்லக்கு வருது. முதல்ல வரக்கூடிய குதிரையில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அச்சுதவர்மன், நம்மளுடைய தளபதி இருக்கிறார் இல்லையா, பல்லவ சக்கரவர்த்தியுடைய தளபதி அச்சுதவர்மனும் கூடவே பரஞ்சோதி அடிகளார், நம்ம சக்கரவர்த்தியோடைய சிநேகிதர் இருக்கிறார் இல்லையா, அவங்க 2 பேரும் வராங்க. வந்தோடனே இவன் நினச்சான் கிராஸ் பண்ணி போயிடுவாங்க, நம்மளை கடந்து போயிடுவாங்க அப்படின்னு நினச்சதுக்கு மாறா அந்த இடத்துல நிற்கிறாங்க. இவன் யாரை தேடுறான்னா சக்கரவர்த்தி இருக்கிறாரா அப்படின்ட்டு. இவன் எதிர்பார்த்த மாதிரி அந்த கூட்டத்தில் சக்கரவர்த்தி யார் இல்லை. இவங்க பார்த்தோன்னே இப்போ அச்சுதவர்மன் இவனை காமிச்சு சொல்கிறார், யார்? நம்மளுடைய மாரப்ப பூபதியை காமிச்சு சொல்கிறார். இது யாருன்னு தெரியுதா அப்படின்னோடனே பரஞ்சோதி அடிகளார் பார்க்குறாரு. பார்த்தோன்னே அச்சுதவர்மன் சொல்கிறார், இந்த மாதிரி பார்த்திப மகாராஜா இருந்தார் இல்லையா, அவருடைய தம்பி தான் இது, அவருடைய படையில் இவர் சேனாதிபதியாக இருந்தார், நமக்கு பேருதவி செய்தது இவர் தான், ஆனாலும் இவர் செய்த கைங்கரியத்துக்கெலாம் சரியான பதவி கிடைக்கல, அது ஏன்னு தெரியல, சக்கரவர்த்திக்கு ஏனோ இவர் மேலே அந்த அளவுக்கு நல்ல அபிப்பிராயம் ஏற்படலை அப்படின்னு சொன்னோன்னே இவர் பார்க்குறாரு. யார்? நம்மளுடைய பரஞ்சோதி அடிகளார் பார்த்துட்டு என்ன செய்தான் அப்படின்னு கேட்டோன்னே இந்த மாதிரி விக்ரமனை பற்றி சொல்லி கொடுத்ததெல்லாம் இவர் சொன்னோன்னே ஏற இறங்க பார்க்குறார் பரஞ்சோதி அடிகளார். இதை இவனும் கவனிக்கிறான். யார்? மாரப்ப பூபதியும். நல்ல மழுங்க மொட்டை அடித்த தலையாக இருந்தாலும் வீரமிக்க ஒரு சிவனடியாராக ஏற்கனவே இவர் அப்படி தானே இருந்தார். நம்மளுடைய
இவருக்கு போர்க்களத்தில், வாதாபி போர்க்களத்தில் ஜெயிக்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்ததே பரஞ்சோதி அடிகளார் தான். பல்லவ சக்கரவர்த்தியோடு இணைந்து ஜெயிக்கிறதுக்கு காரணமாக இருந்ததே. அப்படிப்பட்ட ஒரு சிவனடியார் தோற்றத்தில் இருக்கக்கூடிய பரஞ்சோதி அடிகளாரை பார்க்கும்போது மாரப்ப பூபதிக்கு உள்ளுக்குள்ளே பல எண்ண ஓட்டங்கள் ஓடுது. இருந்தாலும் அவன் எதையும் வெளிக்காட்டிக்காமல் இவங்க என்ன பண்ணுறாங்கங்கிறதுலே கவனித்து தலை குனிஞ்சே நிற்கிறான். அப்பப்போ ஏறிட்டு பார்க்குறதும் தலை குனிஞ்சு நிற்கிறதும். பரஞ்சோதி அடிகளார் ஏற இறங்க பார்த்துட்டு பதில் எதுவும் சொல்ல விருப்பப்படாரா கிளம்புறார். கிளம்புனது இல்லாமல் பின்னாடி அடுத்த பரிவாரங்கள் வருது, பல்லக்கு வருது. பல்லக்கு கடந்து போயதும் இந்த சமயமும் நினைக்கிறான் நம்மளுடைய மாரப்ப பூபதி. கடைசியாக பல்லக்கு கடந்து போகாமல் அங்கேயே நிற்கிது. நின்னோன்னா அதுலேருந்து இனிமையான ஒரு குரலில் மாரப்ப பூபதி அப்படிங்கிற ஒரு குரல் கேட்குது. அது யாருன்னு பார்த்தா இவனுடைய திகைப்புக்கு அளவே இல்லாமல் போயிடுச்சு. குந்தவி தேவி தான் கூப்பிட்றாங்க. கூப்பிட்டோன்னே சொல்கிறாங்க, சக்கரவர்த்திக்கு உன் மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இப்பயும் எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குது. நீ ஒரு விஷயம் செஞ்சிடணும். செஞ்சின்னா கட்டாயமாக அந்த நம்பிக்கை எனக்கு பன்மடங்கு ஆகிடும். உன் கட்சியில் நான் சேர்ந்துருவேன். புரியுதா? அதுக்கு நீ என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த போலி சிவனடியார் யார் அவரை கண்டுபிடிச்சி என் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்து. இதை மட்டும் நீ செய்துடு, அடுத்த கணமே உன் கட்சியில் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறான். சொன்னதை கேட்டோன்னே மாரப்ப பூபதிக்கு தலைக்கால் புரியல. பக்கத்தில் சிவமே உருவான ஒரு பெரிய மூதாட்டி உட்கார்ந்துருக்கிறத பார்க்குறான். தெரிஞ்சிருது பரஞ்சோதி அடிகளாரோட இணைந்து வந்தவங்க அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு. இதை சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. குந்தவி தேவி கிளம்பிடுறாங்க. தலைக்கால் புரியல மாரப்ப பூபதிக்கு. கண்டது கனவா நினைவான்னு கையெல்லாம் கிள்ளி பார்த்துக்கிறான். இவ்வளோ நேரம் எவ்வளோ பெரிய மனக்கணக்கத்தில் இருந்தான். ஐயோ, எந்த நல்ல பேரும் வாங்க முடியாமல் போயிடுச்சு, நம்ம நினச்சது எதுவுமே நிறைவேறாமல் போயிடுச்சு அப்படின்னு தவிச்சிட்டு இருக்கிற நேரத்தில் இப்படி குந்தவி தேவி சொன்னதை கேட்டோன்னா இன்னி சோறு தண்ணி கிடையாது. எப்படி சோறு தண்ணி கிடையாது, தூக்கம் கிடையாது. அந்த சிவனடியார், அந்த போலி வேடதாரி யாருன்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் எனக்கு தூக்கமே கிடையாது. அதை கண்டுபிடிச்சி நம்ம கொண்டு போயிட்டு குந்தவி தேவி முன்னாடி நிறுத்திட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்ல பேர் கிடச்சிடும், கூடவே அரியாசனமும் கிடச்சிடும் அப்படின்னு பேராசை கணக்குகள்லாம் மாரப்ப பூபதி போட்டுக்கிட்டு இருக்கும்போதே பரஞ்சோதி அடிகளாருடைய முகம் அவனுடைய கண்ணுக்கு வருது. இவருக்கு இந்த ஜடா மகுடம்லாம் வச்சு பார்த்தா ஒருவேளை அந்த வேஷதாரி சிவனடியார் இவனா ஏன் இருக்கக்கூடாது? பார்த்திப மகாராஜா இருந்த காலத்தில் இருவருக்கும் நல்ல பரிச்சயம், அதாவது பார்த்திப மகாராஜாக்கும் பரஞ்சோதி அடிகளாருக்கும் நல்ல ஒரு பரிச்சயம் இருந்தது மாரப்ப பூபதிக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது அந்த போலி வேடதாரி இவனாக தான் இருக்குமோ? இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன்னா சிவனடியாராக வேடம் போட்டு போயிட்டு விக்ரமன் கிட்ட அந்த இடத்துல அவனுக்கு எதுவாக பேசுறதுக்கும், அதே சமயம் இங்கே இவருக்கு இப்போ நெருக்கமானவராக இருக்கிறாரு. யாருக்கு? நம்மளுடைய பல்லவ சக்கரவர்த்தி ரவிவர்மனுக்கு நெருக்கமானவராக இருக்கிறாரு. போதாததுக்கு வாதாபி போரில் ஜெயிக்கிறதுக்கும் அவர் தான் காரணமாக இருந்தவர். அப்படிங்கிறதுனால ஒற்று வேளை இந்த பரஞ்சோதி அடிகளார் தான் செய்கிறாரோ? ஏன்னா ஏற்கனவே இவர் சிவனடியார், வீரமிக்க சிவனடியாராக தான் அங்கேயும் இருக்க அந்த போலி வேடதாரியை எல்லாரும் சொல்கிறாங்க. அப்போ இவராக இருக்கக்கூடுமா? அப்போ அந்த போலி வேடதாரி அந்த சிவனடியார் ஜடா மகுடத்தோடு இருக்கும்போது அதை பிடிச்சி பிச்சு விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ யாருங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ட்டு எண்ண ஓட்டம் இவனுக்கு வேகமாக போகுது. போதாத்துக்கு இவங்க எங்கே போகிறாங்க அப்படின்னு யோசிக்கிறான். ஓகே, ரங்கநாதரை தரிசனம் பண்ண போகிறாங்க. அந்த இரவு நேரத்தில் ஒரு பூஜை செய்வாங்க இல்லையா, அந்த பூஜையில் கலந்துக்க போகிறாங்க அப்படிங்கிறது இவங்க புரிஞ்சுக்கிறான். சரி, இப்படி இவங்க போட்டோம். ஆனால் சக்கரவர்த்தியை காணோம். சக்கரவர்த்தி எங்கே இருக்கிறாரு அப்படிங்கிறது தெரியல. இந்த சமயம் அவர் இங்கே இல்லாமல் இருக்கிறதே நல்லது. இந்த போலி வேடதாரியை கண்டுபிடிக்கணும்னா நம்மளுக்கு கட்டாயமாக வள்ளியும் பொன்னனுடைய உதவி தேவை. இப்போதைக்கு அவங்க மேலே இருக்கிற கோவத்தெல்லாம் மறந்துடலாம், அதை அப்புறமா பார்த்துக்கலாம். அந்த வஞ்சனையெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், விட்டுறதா இல்லை, வஞ்சனையை மூட்டைக்கட்டி வச்சுக்குவோம், அப்புறம் பார்த்துக்குவோம். ஆனால் இப்போ அவங்களுடைய உதவி தேவை. ஏன்னா அவங்க 2 பேர் மட்டும்தான் அந்த போலி சிவனடியார்கிட்ட நம்மளை அழைச்சிட்டு போக முடியும், அவர்கிட்ட ஒரு நெருக்கத்தை கொண்டு வர முடியும். அவரை பார்த்தா தான் நம்ம இந்த வேஷத்தெல்லாம் கலைச்சி விட்டு யாருங்கிறத கண்டுபிடிக்க முடியும். குந்தவி தேவி கிட்ட நல்ல பேரை வாங்க முடியும், சக்கரவர்த்திக்கிட்டையும் இழந்த ஒரு நல்ல பேரை நம்மளால் வாங்க முடியும் அப்படின்ற மனக்கணக்கில் இப்போ துள்ளி குதித்து எழுந்து அந்த குதிரை மேலே உட்காந்துடுறான். உட்காந்தானே நேராக அவனுடைய அரண்மனையை நோக்கி பயணப்படுறான். பயணப்பட்டு போகும்போது யோசிக்கிறான், வர வழியில் காவேரி கரையிலையோ இல்லை தோணிக்கரையிலையோ வள்ளியையும் பொன்னனையும் நம்ம பார்க்கவே இல்லை. அப்படின்னா கட்டாயமாக அவங்க உறையூரில் தான் இருக்கணும். உறையூரில் யார் இருப்பா? அவனுடைய அந்த வள்ளியுடைய தாத்தா இருக்கிறாரு இல்லையா,
அவர் வீட்டில் போயிருக்கலாம், அவர் வீட்டுக்கு அவன் போயிருக்கலாம். அப்போ நல்ல வேலைக்கு அவங்க இந்த இடத்துல இல்லாமல் உறையூரில் இருக்கிறதே நல்லது. யாருக்கும் தெரியாமல் உறையூர் போய் வள்ளியும் பொன்னனையும் பார்த்து இந்த உதவியை நாம் கேட்டுற வேண்டியது தான் அப்படிங்கிற ஒரு பெரிய மனக்கணக்கு போட்டுக்கிட்டு பயங்கர சந்தோஷமாக இருக்கான். கை கால் புரியலை, ஏன்னா குந்தவி தேவியே பார்த்து சொல்லிட்டாங்க இல்லையா, உன் கட்சியில் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மனக்கணக்கை போட்டுக்கிட்டு போகிறான். போயிட்டு இருக்கும்போது வீதிகள்லாம் வந்து அங்கங்கே கூட்டங்கள், பல்லக்கு, ஊர்வலம் எல்லாம் போயிட்டு இருக்கும்போது நல்லா அந்தி சாஞ்சிடுச்சு. சாஞ்சோடனே இவன் என்ன பண்ணுறான், குதிரையோடு போனால் நம்மளை யாராவது கண்டுபிடிச்சிடுவாங்க, அதனால் குதிரை கொண்டு போயிட்டு அரண்மனையில் அவன் சேவகர்கள்கிட்ட விட்டுட்டு கட்டி வைக்க சொல்லிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டான். அவ்வளோ நேரம் அவனுக்கு எடுத்த பசியெல்லாம் மறந்து போச்சு. பசி தண்ணி இனிமேல்ட்டு அவனுக்கு தேவைப்படலை. நடந்து அப்படியே போகிறான், உறையூரை நோக்கி போயிட்டான். உறையூரையும் அடைஞ்சிட்டான். அந்த ராஜபாட்டையில் போகாமல் அப்படியே ஒளிந்து மறைந்து அப்படியே அந்த தூண்களுக்கு பின்னாடி நின்று, இல்லை யாரோடைய வீட்டு திண்ணைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த செவற்று பக்கம் நின்று அப்படின்ட்டு பார்த்து போகிறான். போகும்போது தூரக்க ஒரு அகல் விளக்கு வெளிச்சம் ஒரு மாடத்தில் ஏற்றி வச்சுருக்காங்க. அந்த வெளிச்சத்தில் இவன் பார்த்தது கனவா நினவான்னு தெரியாமல் அவன் உத்து பார்க்குறான். யாருன்னு பார்த்தா அதே போலி சிவனடியார். அதாவது யார் இவங்களுக்கு வந்து எல்லா விஷயங்களும் சொல்லித்தராங்களோ, விக்ரமனுக்கு சொல்லித்தந்த அதே சிவனடியார் அந்த வெளிச்சத்தில் அந்த தூணுக்கு பக்கத்தில் தெரியறதை இவன் பார்க்குறான். வேகமாக இவன் நடந்து போகிறதுக்குள்ளே அந்த அகல் விளக்கு வந்து வெளிச்சம் குறைந்து நின்றுடுது. பக்கத்தில் போய் தேடுறான், அந்த சிவனடியாரை காணோம். எங்கே மாயமாக மறைஞ்சிட்டாருன்னு பார்த்தா அந்த இடத்துலேருந்து 4 வழி சாலை பிரியுது. 4 வழி சாலையில் எந்த சாலை வழியாக அந்த சிவனடியார் போனார் அப்படிங்கிறது இவனுக்கு தெரியவே இல்லை. இந்த சாலையில் நம்ம இப்போ எந்த சாலையில் தேடுறது அப்படின்னு இவன் யோசிச்சுட்டு இருக்கும்போதே சின்னதாக ஒரு அகல் விளக்கோட வெளிச்சம் அவனுக்கு தூரக்க தெரியுது. அது யார் அப்படின்னு பார்த்தாக்கா வள்ளி எங்கேருந்து வரா, அவங்க தாத்தா வீட்டிலேருந்து வள்ளியும் பொன்னனும் வெளியில் வராங்க. ஒரு பெரிய கூடை எடுத்துக்கிட்டு அந்த அகல் விளக்கை தன்னுடைய முந்தானையால் மூடி அந்த வெளிச்சம் தெரியாமல் கூடைக்குள்ளே வச்சு வள்ளி எடுத்துக்கிட்டு வரதை தூரக்கிருந்து யார் பார்க்குறா, மாரப்ப பூபதி பார்த்தன். இப்போ இவன் ரெண்டுத்தையும் வந்து சேர்க்க ஆரம்பிச்சிட்டான், ஒன்னோட ஒன்று கோர்க்கிறான். என்னன்னா, இப்போது சிவனடியார் எதுக்கு வந்திருப்பார், ஏதோ சதி ஆலோசனை பண்ணுறதுக்கு வந்திருக்கிறார். ஊருக்குள்ளே நின்று பண்ணாக்க தெரிஞ்சிட போகுதுன்ட்டு ஊருக்கு ஒதுக்குப்புறமாவோ எங்கேயோ போகிறாங்க. யார், வள்ளி, பொன்னன், சிவனடியார் 3 பேரும் போகிறாங்க. இப்போ வள்ளியும் பொன்னனையும் நம்ம தொடர்ந்து போனோன்னா அந்த சிவனடியார் எங்கே இருக்காருங்கிறது தெரிஞ்சிடும். அந்த வேஷதாரியை கையும் களவுமா நம்ம பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பொன்னன் வள்ளியோடைய உதவி நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ பொன்னனும் வள்ளியை நம்ம மேலே பழி போட்டாங்கல்ல, சதி ஆலோசனை நாம் தான் பண்ணோன்ட்டு. இப்போ இவங்க தான் அந்த சதி ஆலோசனையில் இருக்கிறாங்கன்னு நம்ம சக்கரவர்த்திக்கு புரிய வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்தொடர்ந்து போகலாம் அப்படின்னு முடிவெடுத்து ஒளிஞ்சு நின்றுறான் நம்மளுடைய மாரப்ப பூபதி. ஒளிஞ்சு நின்றுறான். அதுக்கேற்ற மாதிரி வள்ளியும் பொன்னனும் முன்னாடி போகிறாங்க. பின்தொடர்ந்து இவன் வந்து யாருக்குமே தெரியாமல் சலனமே இல்லாமல் மாரப்ப பூபதி பின்தொடர்ந்து போகிறான். இப்போ இதுக்கு முன்னாடி அத்தியாயத்தில் சொன்ன எல்லா விஷயங்களும் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். மாரப்ப பூபதி பின்தொடர்ந்து வர்றது தெரியாமல் வள்ளியும் பொன்னனும் அந்த படகு எடுத்துக்கிறாங்க. படகை வந்து தள்ளிக்கிட்டு கரையோரமாக எதிர்காலத்தில் தள்ளிட்டு போகிறாங்க. ஆலமரத்து விழுதலை கட்டுறாங்க, இறங்கி தோட்டத்துக்குள்ளே போகிறாங்க. மாரப்ப பூபதிக்கு தெரியாமல் அவனை ஒரு உருவம் தொடருது, அதுதான் நம்மளுடைய சிவனடியார். அவர் தொடர்ந்து வராரு. இப்போ மாரப்ப பூபதி முழுமையாக ஒரு விஷயம் யோசிக்க ஆரம்பிச்சிடான். என்னென்னா, அவன் போய் நின்ன அரண்மனை தோட்டம் யாருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்திப மகாராஜா காலத்தில் இருந்த அதே அரண்மனை தான். அந்த தோட்டத்துக்கு 4 வாசல் இருக்குது. அந்த அரண்மனைக்கு 4 வாசல் இருக்குது. ஒன்று காவிரி கரையோரமாக இருக்கக்கூடிய வாசல், இன்னும் 3 பிரதான வாசல்கள் இருக்குது. இவன் ஏன் பின்வாசல் வழியாக நுழையிறான்? அப்போ ஏதோ சதி ஆலோசனை திட்டம் இருக்குது அப்படின்னு யோசிக்கிறான். திடீர்னு இவனுடைய குறுக்கு மூலையில் வேற ஒரு யோசனையும் தோணுது. ஒருவேளை போர்க்களத்தில் பார்த்திப மகாராஜா இறந்துட்டாருன்னு சொன்னதே பொய்யோ? அது பொய்யா இருக்கலாமோ? பார்த்திப மகாராஜா தான் சிவனடியார் வேஷத்தில் வந்து தன்னுடைய மகனுக்கு இந்த தகவல்கள்லாம் சொல்லி கொடுத்து அவனை வந்து வீரனாக்கி அவனை மறுபடியும் ஆட்சி புரியணும்னு ஆசைப்படுறாரோ? அதற்கான வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா இந்த தோட்டத்துடைய எல்லா வாயில்களும் அந்த குறுக்கு வழிகளும் எந்த இடத்துலேருந்து வந்தால் அந்த சுரங்கப்பாதைகள்னு சொல்லுவாங்கள்ல, எல்லாமே பார்த்திப மகாராஜா ஒருத்தருக்கு தான் தெரியும். பிரதான வாயில்கள் 4 இருக்கிறது எல்லாருக்குமே தெரியும். அது சில பேரால் மட்டும்தான் பிரதான வாயில்களில் போக முடியும். மற்ற சில பேருக்கு 2 வாயில்கள், அதாவது இந்த தோட்டத்து வழியாக போகிற வாயில்கள் ரொம்ப நெருக்கமானவங்களுக்கு தான் தெரியும். அந்த நெருக்கமானவங்கள மாரப்ப பூபதியும் ஒருத்தர். ஏன்னா அந்த அரண்மனையை பற்றி அவனுக்கும் நல்லா தெரியும். இப்போ பொண்ணன் கையில் சாவியும் இருக்குது. வள்ளி கூடக்குள்ளே மறைச்சி வச்சு அந்த அகல் விளக்கை எடுத்துக்கிட்டும் போகிறா. அப்போ உள்ளே எதுக்கு போகிறாங்க?
ஒருவேளை அந்த சிவனடியார் பார்த்திப மகாராஜாவாக இருக்கலாமா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இப்போ இவனுக்கு எழுந்துருது. யார் எப்படி இருந்தாலும் சரி, உள்ளே போகிறாங்க, கதவை நம்ம வெளியிலேருந்து தாழ்பால் போடுறோம், கூட்டத்தை கூட்டிகிட்டு வரோம், கையும் களவுமா பிடிக்கிறோம். இதுதான் நம்ம மாரப்ப பூபதியோடைய முக்கியமான சதித்திட்டமாகவே இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி பொன்னனும் வள்ளியும் உள்ளே போகிறாங்க. வெளி பக்கத்துலேருந்து கதவை தாப்பா போகிறான். மாரப்ப பூபதி வேகமாக செல்கிறான். சென்று அவனுக்கு பரிச்சயமானவங்க, அவனுக்குன்ட்டு சில சேவகர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களெலாம் அழைச்சிட்டு இவங்கள கையும் களவுமாக பிடிக்கிறோம், கொண்டு போயிட்டு நம்மளுடைய பல்லவ சக்கரவர்த்தி முன்னாடி நிறுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவனுடைய திட்டம். இப்போ இத்தனை நாள் நம்மளுக்கு சிவனடியாருங்கிறது சிவனடியார் இல்லை, போலி வேஷதாரியாக இருக்கலாமோங்கிற ஒரு எண்ணம் தான் இருந்துகிட்டு இருந்தது. ஆனால் இன்றைக்கி மாரப்ப பூபதி மூலமாக நம்மளுக்கு 2 விஷயம் தெரிஞ்சிருக்கு. என்னென்னா, அந்த சிவனடியார் ஒருவேளை பார்த்திப மகாராஜாவுக்கு ரொம்பவே பரிச்சயமான நட்பான, அந்த காலத்தில் நட்பாக இருந்த பரஞ்சோதி அடிகளாராகவும் இருக்கலாம். இன்றைக்கு யாரோட அவர் நட்பாக இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பல்லவ சக்கரவர்த்தியோட. இல்லைன்னா பார்த்திப மகாராஜா இறக்கவே இல்லை போரில், அவரே கூட அந்த சிவனடியார் வேடத்தில் மகனுக்கு எல்லா விஷயங்களும் சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல தந்தையாகவும் இருக்கலாம். இப்போ யார் அந்த சிவனடியார் அப்படிங்கிறது நமக்கும் தெரியாது. போக போக என்னென்ன விஷயங்கள் வெளிவருதுங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.